இல்லை ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அந்த காளான் இருந்தது நம்ம அப்போவே பார்த்துட்டோம் அப்படின்னா இதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோ கல்லுப்பு எடுத்துக்கோங்க, கொஞ்சம் மணல். அதாவது கல்லுப்போட குவான்டிட்டி வந்து அதிகமாக இருக்கணும், மணலோட குவான்டிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தால் பரவாயில்ல. இதை ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கோழியை வந்து அது மேலே நிற்க வைங்க. இப்போ கோழி நின்றுட்டே இருந்துக்கும் போது அது கால் வேர்க்க ஆரம்பிக்கும் போது அந்த கல்லுப்பு கரையும். அப்போ வந்து அந்த கல்லுப்பு கரைஞ்சி அந்த காளானி உள்ளே போய் அதை சரிப்படுத்திடும். இது வந்து நீங்கள் 2-3 நாளே பார்த்தீங்கன்னா இது வந்து சரியாயிடும். இது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த வைத்தியம் வந்து ரொம்ப நல்லதுங்க, உடனே கண்டிப்பாக சரியாயிடும். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாரும் நிறைய அந்த முத்தின ஸ்டேஜில் தான் நம்ம நிறைய பேர் பார்ப்போமே, அந்த மாதிரி கட்டியாக இருந்துச்சு, ரொம்ப நல்லா அது எடுக்கவே முடியல, அதனால் முத்தின ஸ்டேஜில் இருந்தது அப்படின்னா இதுக்கு 2 விதமான இயற்கை மருத்துவம் இருக்குது. நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வடிகஞ்சி, நம்ம இந்த சாதம் வடிக்கிறோம் இல்லைங்களா, அந்த வடிகஞ்சியில் நிறைய கல்லுப்பு போட்டுடுங்க. கல்லுப்பு போட்டு நல்லா பொறுக்கிற சூடு, அந்த கஞ்சி வந்து பொறுக்கிற சூடு இருக்கணும். அதை முதல்ல வந்து நீங்கள் அந்த கோழியோட காலை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே நிற்க வச்சிடுங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே நிற்க வச்சிங்க அப்படின்னா அது அந்த கோழியோட காலை அப்படியே எடுத்து பார்க்கும்போது ஒரு மாதிரி வந்து இந்த சொதன்னு இருக்கும். இந்த தண்ணியிலே நம்ம நின்றுட்டே இருந்தோம்னா நம்ம கால் ஒரு மாதிரி சொதன்னு ஆகிடும் இல்லையா, அது மாதிரி கோழிக்கும் ஆக ஆரம்பிச்சிடும். அடுத்தது இந்த சேர் இருக்கு இல்லைங்களா, அந்த சேரில் வந்து நம்ம கோழியை வந்து நிற்க வைக்கணும். அப்படி நிற்க வைக்கும் போதே வந்து அந்த காளானி கெட்டியாக இருக்குது இல்லைங்களா, அது வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொதன்னு வெளியில் வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் நிற்க வைங்க. அதுக்கப்புறம் எடுத்துட்டிங்கன்னா அதை நம்ம கையாலே அமுக்கணுன்னாலே அது வர ஆரம்பிச்சிடும், அந்த காளானின்றது வர ஆரம்பிச்சிடும். அதை வந்து நீங்கள் பட்ஸ் இருக்கு இல்லைங்களா, நம்ம காது குடையும் இல்லையா, அந்த பட்ஸ் எடுத்து ஃபுல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணிவிடுங்க. அது வர ஆரம்பிச்சிடும், ஏன்னா கொதன்னு இருக்கிறதுனால அது வர ஆரம்பிச்சிடும். அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எடுத்துருங்க. நீங்கள் வந்து முழுசாக எடுத்த பிறகு அந்த கோழியோட கால் எப்படி இருக்கும்னா உள்ளே எதுவுமே இருக்காது, ஒரு டப்பா மாதிரி, காலி டப்பா மாதிரி அப்படியே ஸ்பேஸாக இருக்கும் அந்த இடம். அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஆயுர்வேதிக் சோப்பை வந்து நல்லா சீவிடுங்க. சீவிட்டு கொஞ்சமாக தண்ணி போட்டு நல்லா குழச்சிடுங்க. இந்த க்ரீம் மாதிரி வரணும் அது. அந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் வந்து ஒரு துணியை எடுத்து அந்த காலில் வந்து இந்த குழச்சி வச்சோம் இல்லைங்களா, அதை வச்சுட்டு துணியை வச்சு நல்லா கட்டிடுங்க. கட்டிட்டு ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் இதை பண்ணும் போதே உங்களுக்கு சரியாகிறது நல்லா தெரியும். இது மொத்தமாக இந்த காளானி வந்து சரியாயிடும். இப்போ வந்து அடுத்த மருத்துவ முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கடுகு இருக்கு இல்லைங்களா, அந்த கடுகை லைட்டாக வறுத்துடுங்க. வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு பாத்திரத்தில் வந்து கொஞ்சம் விளக்கெண்ணெய், அந்த விளக்கெண்ணெயை நல்லா கொஞ்சம் கொதிக்கும் போது இந்த வறுத்து வச்ச பொடி, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் அதை போட்டுருங்க. அதை கொஞ்சம் லைட்டாக காசும் போது ஒரு கஷாயம் மாதிரி வரும். அந்த ஸ்டேஜில் வந்து இறக்கி ஆற வச்சுட்டு அதை அப்படியே வடிகட்டிடுங்க. வடிகட்டி அந்த வடிகட்டின இதை வந்து இந்த கோழியோட காலில் வச்சும் கட்டலாம். இப்படி கட்டினாலும் வந்து சரியாயிடுங்க. இது ரெண்டுமே வந்து ரொம்ப பலன் அளிக்கக்கூடிய ஒரு முறை தான். ரெண்டுத்தில் நீங்கள் எது வேணாலும் ட்ரை பண்ணுங்கள்.